ஓகேங்களா. ஸோ பெர்க்விசிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு அக்காமடேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ, நீங்கள் வந்து எந்த வாடகையும் பே பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த அக்காமடேஷனுக்கு ஒரு லைசன்ஸ் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த லைசன்ஸ் ஃபீஸை வந்து நீங்கள் டேக்ஸபிள் பெர்க்விசிட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இதான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒரு கேட்டகரினா அந்த அக்காமடேஷனை எம்ப்ளாயர் அவரே வாங்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அவரோட சொந்த அக்காமடேஷன் ஓன்டு பை எம்ப்ளாயர் இருக்கும். அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட பில்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயர் அந்த பில்டிங்கை ஜஸ்ட் ஹையர் அவுட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ ஹையர் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம் சொல்லி நம்ம 2 டைப்ஸாக நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஓன்டு ஹையர்டு. ஓகேங்களா. ஸோ ஓன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஹையர் பண்ணியிருக்காருன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஹையர் பண்ணியிருக்காருன்னா அந்த ஹையர் பண்ண சார்ஜ். ஓகேங்களா. ஸோ அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறாரோ அந்த அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 10% ஆஃப் சேலரி. ஓகேங்களா. சேலரியில் 10% நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயரோ அதை நம்ம டேக்ஸபிள் பெர்க்விசிட்டாக எடுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு வீடை வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து வாடகைக்கு எடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதம் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறாரோ அந்த அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கணும். அப்புறம் 10% தான் சேலரி. ஓகேங்களா. ஸோ சேலரி எதெல்லாம் எடுப்போங்கிறது நான் கடைசி சொல்கிறேன். சேலரியில் 10% வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயரோ அது வந்து டேக்ஸபிள் பெர்க்விசிட்டாக எடுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இவர் ஓன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங் வந்து இவரோட பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்னா பாப்புலேஷன் கேட்டகரியில் நம்ம எடுப்போம். ஓகேங்களா. 5% ஆஃப் சேலரி, 7.5% சேலரி, 10% சேலரி. ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் ஆக்சுவலாக வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷத்துக்குண்டான ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டு மட்டும் தான் இப்போ கரண்ட் அமெண்ட்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் மட்டும் தான் வரும். செகண்ட் பார்ட் மட்டும் தான் நம்ம வரும். ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்போ 5% ஆஃப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 15 lakhs பாப்புலேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்குள்ளே பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா சேலரியில் 5% நம்ம வந்து ரெண்ட்டாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா. சப்போஸ் அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் 40 லட்சம் வரைக்கும் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா 7.5% ஆஃப் த சேலரி நம்ம எடுப்போம். ஓகே. சப்போஸ் அந்த சீட்டில் 40 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா 10% ஆஃப் த சேலரி வந்து நம்ம வந்து பெர்க்விசிட்டாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். ஸோ ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸாக நம்ம பிரிப்போம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதர் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா. ஸோ அதர் எம்ப்ளாயிஸ் எடுப்போம். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துக்கு வந்து லைசன்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணும். ஓகேங்களா. ஸோ லைசன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி அந்த அந்த பில்டிங்க்கு ஒரு லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த லைசன்ஸ் ஃபீஸ் என்ன அமௌண்ட்டோ ஸோ அதுதான் நம்ம வந்து பெர்க்விசிட்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ அதர் எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த பில்டிங்கை ஹையர் அவுட்டுக்கு எடுத்திருக்காரா இல்லை அந்த பில்டிங் வந்து எம்ப்ளாயரோட பில்டிங்கான்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சப்போஸ் ஹையர் அவுட்டுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த ஹையர் அவுட் பண்ணதுக்கு ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 10% ஆஃப் த சேலரி இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயரை நீங்கள் வந்து பெர்க்விசிட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா. சப்போஸ் ஓன் பண்ணியிருக்காரு அந்த பில்டிங் வந்து இவரோட பில்டிங் தான், இவர் வந்து ஓன் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து பாப்புலேஷன் கேட்டகரைஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 லட்சத்துக்குள்ளே பாப்புலேஷன் இருக்காங்கன்னா 5% ஆஃப் த சேலரி நம்ம எடுப்போம். 15 lakhsலேருந்து 40 lakhs வரைக்கும் பாப்புலேஷன். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா 7.5% நம்ம எடுப்போம். 40 lakhsக்கு மேலே பாப்புலேஷன் இருக்காங்கன்னா 10% ஆஃப் த சேல்ஸ் நம்ம எடுப்போம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ சேலரின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். 10% ஆஃப் சேலரி, 5% ஆஃப் சேலரின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ சேலரி நம்ம என்னெல்லாம் எடுப்போம். ஓகேங்களா. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ், கமிஷன். ஓகேங்களா. ஸோ கமிஷன் எடுப்போம். அதுக்கப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ். ஓகேங்களா. ஸோ பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ஓகேங்களா. ஸோ பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு உள்ள டிஎன்எஸ் அலவன்ஸ் மட்டும் தான் எடுப்போம். நாட் த பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு 60% தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு அப்படின்னா டிஎன்எஸ் அலவன்ஸில் 60% மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸபிள் அலவன்ஸ், ஆல் டாக்ஸபிள் அலவன்ஸ் ப்ளஸ் நான் மானிட்டரி ஐட்டம்ஸ்.
இந்த இதில் பெர்க்யூசிட்டை தவிர ஓகேங்களா, எக்ஸப்ட் பெர்க்யூசிட் ஓகேங்களா. ஸோ பெர்க்யூசிட்டை தவிர என்னெல்லாம் வந்து எம்ப்ளாயி கொடுக்குறாரோ எல்லாமே நம்ம எடுப்போம் ஓகேங்களா. ஸோ பேசிக் பே எடுப்போம், போனஸ், கமிஷன், டியர்னஸ் அலவன்ஸ், பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நம்ம எடுப்போம், ஆல் டேக்ஸபிள் அலவன்ஸ் எடுப்போம், நான் மென்டரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுப்போம் எக்ஸப்ட் பெர்க்யூசிட். இப்போ பெர்க்யூசிட்டில் என்னென்ன லிஸ்ட்லாம் பார்க்குறோமோ அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம எடுப்போம் ஓகேங்களா. ஸோ இதுதான் சேலரி. ஸோ சேலரியில் பாருங்கள், பேசிக் பே எடுப்போம், டியர்னஸ் அலவன்ஸ், பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எடுப்போம், போனஸு, கமிஷன், அப்புறம் ஃபீஸு எவ்வளோ பே பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதை எடுப்போம், ஆல் டேக்ஸபிள் அலவன்ஸ் எடுப்போம், எனி அதர் மானிட்டரி எடுப்போம், எல்லாமே நம்ம எடுப்போம். எதை தவிர? பெர்க்யூசிட்டை தவிர. பெர்க்யூசி ஆர் லம்சம் பேமெண்ட் ரிசீவ் அட் த டைம் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் ஓகேங்களா. ஸோ பெர்க்யூசிட் எடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து டெர்மினேட் ஆகிறீங்க ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து மொத்தமாக வெளியே போகிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு லம்சம் பேமெண்ட் கொடுப்பாங்க, சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட் கொடுப்பாங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, லைக் கிராஜுவிட்டி, செவரன்ஸ், ஸோ வாலண்டரி ரிட்ரென்ச்மெண்ட் பெனிஃபிட். ஸோ இது எதுவுமே இதை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுப்போம் ஓகேங்களா. ஸோ கிராஜுவிட்டி எடுக்க மாட்டோம், கிராஜுவிட்டி எடுக்க மாட்டோம், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி கடைசி கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் கொடுப்பாங்க, ஸோ அது எடுக்க மாட்டோம். அப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட் இதுவும் நான் எடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுப்போம் ஓகே. ஓகே, அப்புறம் இந்த ப்ரொவிஷன்லாம் ஆக்சுவலாக நமக்கு தேவையில்லை, இந்த ப்ரொவிஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. முக்கியமான விஷயம் இது நமக்கு சம்முக்கு தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போது ஒரே டைமில் 2 ஹவுஸ் வந்து அக்காமடேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸில் வந்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு ஹவுஸில் வந்துருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து எங்கே மாற்றுறாங்கன்னா ஆந்திராவில் மாற்றுறாங்க ஓகேங்களா. ஸோ ஆந்திராவில் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, சென்னையில் உங்கள் ஃபேமிலியை வச்சுட்டு ஆந்திராவில் நீங்கள் மட்டும் போகிறீங்க. எத்தனை மாதம் சென்னையில் உங்கள் ஃபேமிலி இருக்காங்க? 3 மந்த்ஸ் இருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் ஒரு ஹவுஸ் கொடுத்துருக்கு, ஆந்திராலையும் ஒரு ஹவுஸ் கொடுத்துருக்கு ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து 6 மந்த் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னையில் 6 மந்தில் உங்கள் ஃபேமிலியை வச்சுட்டு ஆந்திராவில் நீங்கள் இருக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த 2 ஹவுஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 ஃப்ரீ அக்காமடேஷன் 2 ஹவுஸுக்குமே உங்களுக்கு வந்து டேக்ஸபிளாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மொதல் 3 மந்த் ஆர் 90 டேஸ் ஓகேங்களா. ஸோ 3 மந்த் நம்ம எடுக்கலாம், இல்லை டேஸ் கணக்கில் கொடுக்குறாங்கன்னா 90 டேஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எது வேணாலும் ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த 3 மந்தில் ஆக்சுவலி என்ன பண்ணுவோன்னா, வேல்யூ ஆஃப் ஹவுஸ் 1, வேல்யூ ஆஃப் ஹவுஸ் 2. இப்போ மேலே பார்த்து அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம ஹவுஸ் 1க்கு எவ்வளோ ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வருதுன்னு சொல்லி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன பார்த்தோம், எம்ப்ளாயர் வந்து ஓன் பண்ண ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் பாப்புலேஷன் பேஸில் 10%, 5%, 7.5% பார்ப்போம். அதுவே அவர் வந்து ஹையர் பண்ணியிருக்காருன்னா ரெண்ட் பே பண்ணது 10% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லோயர் பார்ப்போம். ஸோ இந்த மெத்தடில் எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 எடுக்கணும், அதேமாதிரி அந்த வேல்யூவாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 எடுக்கணும், 2 வேல்யூலையும் விச் எவர் இஸ் லோயர் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பெர்க்யூஸாக எடுத்துக்கலாம். மொதல் 3 மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. 2 வீட்டில் நீங்கள் இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ 2 வீட்டில் நீங்கள் இருந்தாலும் 2 வீட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப எது விச் எவர் இஸ் லோயரோ அதை மட்டும் நீங்கள் டேக்ஸபிள் பெர்க்யூஸாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ மொதல் 3 மாதம் மட்டும் இந்த மாதிரி ஒரு சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. அடுத்த ஒரு 3 மாதம், இந்த 3 மாதத்தை தாண்டிட்டு ஓகேங்களா. ஸோ 3 மாதத்தை தாண்டிடுச்சு, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா 2 வீடுக்குள்ளே ஹவுஸ் 1 ப்ளஸ் ஹவுஸ் 2 2 வேல்யூமே நீங்கள் வந்து பெர்க்யூசிட் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனோட பெர்க்யூசிட் வேல்யூ ஆக்சுவலாக என்ன எடுப்போம்னா, மொதல் 3 மாதத்துக்கு விச் எவர் இஸ் லோயர் எடுப்போம். 3 மாதத்தை தாண்டிடுச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் 2 வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீட்டில் உள்ள பெர்க்யூசிட் வேல்யூ நம்ம எடுப்போம் ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு இந்த சான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் வீடு காலி பண்ணி நீங்கள் போனோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே ஷிஃப்ட் ஆகி போக முடியாது. ஒரு 3 மந்த் டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 மந்த் டைமில் நீங்கள் வந்து விச் எவர் இஸ் லோயரோ அதை மட்டும் நீங்கள் டேக்ஸபிள் பெர்க்யூசிட்டாக எடுத்து அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 3 மாதம் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் 2 வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வீட்டுக்கு வரக்கூடிய பெர்க்யூசிட் வேல்யூமே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா? விஸ்வா உங்களுக்கு கிளியரா? பொன்ராஜ், கிளியர் தான் ப்ரோ. அக்ஷயா உங்களுக்கு கிளியர் தானே? ஓகே, சூப்பர் சூப்பருங்க. சரி ஓகே, இப்போ 15 சம் பார்ப்போம் ஓகேங்களா. பெர்க்யூசிட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேசிக் சேலரி வந்து பாருங்கள் 5000 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 2 பார்ட்டாக எடுக்கணும். ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்னிஷா அந்த ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ் அக்கௌண்டேஷன் 10%, 5%, 7.5% அந்த சேலரி, அந்த கேல்குலேஷனுக்கு நம்ம தனியாக சேலரி நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் சேலரி, டேக்ஸபிள் சேலரி பார்ட்டுக்கு மெயினான கேல்குலேஷனுக்கு நம்ம சேலரி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மெயின் பார்ட் நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து இந்த கேல்குலேஷன் சேலரி அந்த 10% ஆஃப் சேலரி சொல்லி பார்ப்போம்ல, ஸோ அந்த கேல்குலேஷன் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஓகே. ஸோ நம்ம என்னெல்லாம் எடுப்போம், பேசிக் சேலரி வந்து 5,000 நம்ம எடுப்போம். ஓகேங்களா. ஸோ அதான் போட்டிருக்காங்க. 5,000 × 12 போட்டிங்கன்னா 60,000 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அலவன்ஸ். ஓகேங்களா. ஸோ 500 பெர் மந்த். ஆக்சுவலாக 3 சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2 சில்ட்ரன் வரைக்கும் தான் அவர் எடுக்க முடியும். ஓகே. ஓகே. ஸோ அப்போ 2 சில்ட்ரன் அப்படிங்கிறப்போ 2 × 12 × 100 நம்ம போடுவோம் எக்ஸம்ஷன் அமௌண்ட்டாக. ஸோ மொத்தம் 500 × 12 போட்டிங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வரும். ஓகே. எஜுகேஷன் அலவன்ஸ் இருந்தால் இருக்கலாம். ஸோ டோட்டல் 500 × 12 போட்டிங்கன்னா 6,000 வரும். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து 3 சில்ட்ரன் இருந்தாலும் 2 சில்ட்ரன் வரைக்கும் தான் எக்ஸம்ஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ 2 சில்ட்ரனுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுப்போம், 2 சில்ட்ரன்ஸுக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா நம்ம எடுப்போம். ஸோ 2 × 100 × 12 போட்டிங்கன்னா 2,400 ரூபா உங்களுக்கு எக்ஸம்ஷன் அமௌண்ட்டாக வரும். ஸோ டோட்டலாக வந்து பாருங்கள் 3,600 ரூபா வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அலவன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதான் நெட்டாக உள்ள எஜுகேஷன் அலவன்ஸ். ஸோ இதை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸை வந்து 5,000 கொடுத்துருங்க. ஸோ ஃபீஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபீஸ் வந்து பெர் ஆனம் கொடுத்தனா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து யார் பே பண்ணியிருக்கா, எம்ப்ளாயிக்காண்டி பே பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து பெர்க்யூசிட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பெர்க்யூசிட் கேட்டகரியில் வந்துடும். ஸோ பெர்க்யூசிட் கேட்டகரியை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கேல்குலேஷனுக்கு நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்க மாட்டோம். அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து 1000. ஓகேங்களா. ஸோ 1000 பெர் மந்த்னா 12 மந்த்துக்கு நீங்கள் பாருங்கள் 12,000 வரும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 60% மட்டும் தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு உண்டு. ஓகேங்களா. அப்படிங்கிறப்போ 3,000 × 12 × 60% மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே. ஸோ அதான் டியர்னஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,000 × 12 பண்ணிங்கன்னா 36,000 வரும். அதில் 60% மட்டும் தான் டேக்ஸபிள் அமௌண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் போனஸ். போனஸ் வந்து 10,000. ஓகேங்களா. ஸோ போனஸ் 10,000 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 60,000 + 10,000 + 5,000 + 21,600 + 12,000 + 3,600 எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,12,200 வரும். ஓகேங்களா. ஸோ இந்த சேலரி தான் எதுக்கு, அந்த கேல்குலேஷன் பார்ட்டுக்காண்டி. ஓகேங்களா. ஸோ கேல்குலேஷன் பார்ட்டுக்காண்டி மட்டும் தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இந்த டியர்னஸ் அலவன்ஸ் 36,000ல் 60% இருக்குல்ல, இது கேல்குலேஷன் பார்ட்டுக்கு மட்டும் தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எடுப்போம். இதுவே டோட்டல் சேலரி நீங்கள் கண்டுபிடிங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்லையா அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. டியர்னஸ் அலவன்ஸ் 36,000 மொத்தமாக நீங்கள் சேலரியில் நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் இந்த மாதிரி கிராஜுவிட்டி, பென்ஷனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன், இந்த பார்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மட்டும் தான் நம்ம எடுப்போம். கேல்குலேஷனுக்கு மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா. ஸோ டியர்னஸ் அலவன்ஸில் 2 விதம் உண்டு. ஓகேங்களா. டோட்டல் சேலரி நம்ம கண்டுபிடிக்கிறப்போ இந்த டியர்னஸ் அலவன்ஸில் பார்ட்டு ஃபுல்லு பார்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. டோட்டலாக 100% நம்ம எடுப்போம். ஓகேங்களா. அதுவே பார்த்திங்கன்னா கேல்குலேஷன் ஃபார் கிராஜுவிட்டி, பென்ஷன், அப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு நம்ம சேலரி வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா. 10% ஆஃப் சேலரி. ஸோ இந்த மாதிரி பேர்சன்டேஜ் ஆஃப் த சேலரின்னு சொல்லி நம்ம எடுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த பர்பஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு ஓகேங்களா. ஸோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் வருதோ அது மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே. டோட்டல் சேலரி கேல்குலேஷன்லாம். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக நீங்கள் சேலரி கேல்குலேட் பண்ணுறப்ப டியர்னஸ் அலவன்ஸ் நீங்கள் போடுங்க. ஸோ அந்த டியர்னஸ் அலவன்ஸில் பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆனால் இந்த கேல்குலேஷன் இந்த மாதிரி 10% ஆஃப் சேலரி, 20% ஆஃப் சேலரின்னு சொல்லி கேல்குலேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மட்டும் தான் எடுப்பீங்க. ஸோ அதில் எத்தனை பெர்சன்டேஜ் வருதோ அதை மட்டும் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ அது மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸாமில் செய்கிறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் சேலரி கண்டுபிடிக்கிறப்போ நம்ம பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நம்ம எடுத்துருவோம் கன்ஃபியூஷனில், பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து டோட்டல் சேலரி கம்பிடிஷனை நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கே கிடையாது, மொத்தமாக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கே கிடையாதுனாலுமே டோட்டல் சேலரியில் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ 1,12,200. ஓகே. ஸோ இப்போ இவர் எம்ப்ளாயர் ஓன் சச் அக்காமடேஷன். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயர் அந்த வீட்டை அவரே வச்சுருந்துருக்காரு.
ஓகேங்களா. ஸோ அவரோட சொந்த வீடு தான். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பாப்புலேஷன் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இவர் ஆக்சுவலாக எங்கே இருக்காருன்னா மும்பையில் இருக்கார். மும்பையில் எல்லாருமே கொச்சம் தான் நிறைய பேர் இருப்பாங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு 40 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து எத்தனை பெர்சன்ட் நம்ம போடுவோம், 40 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா எத்தனை பெர்சன்ட் நம்ம போடுவோம், லேக் வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஓகேங்களா. ஸோ 15 லேக்லேருந்து 40 லேக்ஸ் வரைக்கும் 7.5%. 40 லேக்ஸுக்கு மேலே 10%. ஓகேங்களா. ஸோ அப்போ 10% நம்ம போடுவோம். ஓகே. ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து 10% சேலரி டேரெக்டாக போடுங்க, கம்பேரிசன்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ ஓன்டு பை த எம்ப்ளாயருங்கிறப்போ இவர் ஏதாச்சும் ரெண்டு பே பண்ணுவாரா, அவரோட வீட்டுக்கு அவரே ரெண்டு பே பண்ண மாட்டார். ஸோ கம்பேரிசனில் எதுவுமே வராது. டேரெக்டாக 10% சேலரி நீங்கள் டோட்டலாக போட்டலாம். ஓகேங்களா. ஸோ சேலரி எவ்வளோ வந்திருக்கு, 1,12,200. ஸோ இதில் 10% போட்டிங்கன்னா 11,220 வரும். ஓகே. நெக்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஹையர் சச் அக்காமடேஷன். அந்த அக்காமடேஷன் வந்து இவர் ஹையரிங் எடுத்திருக்காரு. மந்த்லி ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாரு, 9,000 பே பண்ணுறாரு. ஓகேங்களா. தொள்ளாயிரம் இன்ட்டு 12 போட்டிங்கன்னா மொத்தம் 10,800 வருது. ஓகே. 10,800 10% 11,220 வந்துச்சுதா. ஸோ இது ரெண்டில் விச் இஸ் லோயர் பார்க்குறப்ப 10,800 தான் உங்களோட டேக்ஸபிள் பெர்க்யூசிட்டாக வரும். ஓகே. கிளியராக இந்த 15 சம் கிளியரா? பொன்ராஜ் உங்களுக்கு கிளியர் தானே? கிளியர் தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே. ஸோ 15 சம் வந்து பார்த்தாச்சு. ஸோ நான் ஓகே நெக்ஸ்ட் 16 சம் பார்ப்போம். ஓகேங்களா. 16 சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த above illustration house shall answer differ if the property is situated in the population of 24,60,000. 24,60,000 தான் என்ன கேட்டகரியில் வருது, 15 lakhs to 40 lakhsக்குள்ள வருது. 40 lakhsக்குள்ள வருது. அப்படிங்கிறப்ப எத்தனை பெர்சன்டேஜ் போடுவோம், மிட் 5 7.5 10. அப்போ 7.5% தான் போடுவோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்போ 7.5% ஆஃப் சேலரி வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஸோ டோட்டல் சேலரி எவ்வளோ, 1,12,200. ஸோ 1,12,200 இன்ட்டு 7.5% பண்ணால் உங்களுக்கு 8,415 வரும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் டேக்ஸபிள் சேலரியாக போட்டுக்கணும். ஓகே. ஹையர்டு பை த எம்ப்ளாயருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருமா, பாப்புலேஷன் பேசிஸில் ஹையர்டு எம்ப்ளாயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ரெண்ட்டு பே பண்ணுவார். ஸோ ரெண்ட்டு வேறு என்ன கம்பேர் பண்ணுவோம், அந்த பெர்சன்டேஜில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருமா, 10%, 7.5, 5%. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போமா, இல்லை பார்க்க மாட்டோம் ப்ரோ, பார்க்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஹையர்டு பை த எம்ப்ளாயர்னா ஒரே பெர்சன்டேஜ் தான் 10%. ஓன்டு பை த எம்ப்ளாயர் அந்த வீட்டை வந்து ஓன் பண்ணியிருக்காருன்னா அப்பவும் போல் அவருக்கு வந்து இப்போ அந்த வீடு வந்து அவரோட வீடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ரெண்ட்டு வந்து பே பண்ண மாட்டார். ஆனால் நம்ம ரெண்ட்டோட கேல்குலேட் பண்ணணும். இல்லை ஸோ இவரை வந்து எத்தனை நாள் அந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லி ரெண்ட்டு கேல்குலேட் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி அந்த இடத்துல உள்ள பாப்புலேஷன் நம்ம பேஸ் பண்ணி ஸோ இதுதான் அதோட ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகேங்களா. ஹையர்டு பை த எம்ப்ளாயர்னா டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ ரெண்ட்டு பே பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை நமக்கு தெரிஞ்சிடும். அப்சல்யூட்டாக அக்யூரேட்டாக நமக்கு வந்து இவ்வளோ தான் ரெண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு லிமிட்னா 10% சேலரி வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பார்ப்போம். 17th கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சி ஹாஸ் பீன் ப்ரொவைடட் ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயர் இன் கொல்கத்தா. கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. கொல்கத்தானா பெரிய சிட்டி தான். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப 40 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருப்பாங்க. சப்போஸ் இந்த வீட்டை இவர் ஓன் பண்ண வீடு இவரோட சொந்த வீடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எம்ப்ளாயரோட சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம போடுவோம், 10% போடுவோம். ஓகேங்களா. ஓகே 10% நம்ம போடுவோம். சூப்பர். த ஹவுஸ் வாஸ் அலாட்டட் டு ஹியர் வித் எஃபர்ட் ஃப்ரம் 1/5/2023 பட் சி குட் ஆக்குபை சேம் ஒன்லி ஃப்ரம் 1/6/2003. அவளுக்கு வந்து வீடு எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1/5/2023 வீடை வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஆனால் வீட்டில் எப்போ தாங்க உள்ளே வரா, 1/6/2023 உள்ளே வரா. ஓகேங்களா. ஸோ 1/5/2023 எடுப்போமா, அவளுக்கு அலாட் பண்ண டேட்லேருந்து எடுப்போமா, இல்லை அவள் உள்ளே ஸ்டே பண்ணி வந்த டேட்லேருந்து நம்ம எடுப்போமா, ஏதாச்சும் கெஸ் இருக்கா அதில்?
ஸ்டே பண்ண டேட்ல இருந்தா எடுப்போம். சூப்பர். ஏன்னா ஸ்டே பண்ண டேட்லேருந்து வாடகை கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அலாட் பண்ண டேட்ல தான் வாடகை கொடுப்பாங்க. டேரெக்டாக வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதம் தங்கியிருக்கானா தங்கினதுக்கு தான் வாடகை கொடுப்பாங்க. ஜஸ்ட் அலாட் பண்ணினதில் டேட்லேருந்து நம்ம வந்து ரெண்ட்டு நம்ம எடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் தான் நம்ம எடுப்போம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ சேலரி பர்பஸுக்கு சேலரி எதெல்லாம் நம்ம எடுப்போம், பேசிக் சேலரி எடுப்போம். டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட் ஃபார் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட். அப்போ இது ஃபுல்லாக நம்ம எடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ 5000 எடுப்போம். ஹாஸ்டல் அலவன்ஸ் அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாம்ஷன் எடுப்போம். இங்கே சில்ட்ரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டோட்டலாக 1000 நீங்கள் டேக்ஸபிளாக எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ டிஃபன் அலவன்ஸுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் 200 நம்ம ஃபுல்லாக எடுத்துக்குவோம். போனஸ் வந்து 20000 நம்ம எடுத்துக்கலாம். கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15000 நம்ம ஃபுல்லாக எடுத்துக்குவோம். இந்த இடத்துல இன்னொன்று ஒரு விஷயம், கமிஷன் வந்து பேசனேஜ் ஆஃப் த டேன் ஓவர் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக கமிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அப்புறம் ஃப்ரீ ரெஃப்ரெஷ்மெண்ட் இன் ஆஃபீஸ் ஒர்த்து, இது வந்து டேக்ஸபிள் அலவன்ஸா இல்லை எக்ஸம்ப்டட் அலவன்ஸா? ஃப்ரீ ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காண்டி நம்ம வந்து 5000 ரூபா வந்து கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. டீ ஸ்நாக்ஸு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டேக்ஸபிள் அலவன்ஸா எக்ஸம்ப்டட் அலவன்ஸா? நம்ம அலவன்ஸ் லிஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்குறோம். டேக்ஸபிள் கிடையாது சிஸ்டர். ஃப்ரீ ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுக்கக்கூடியது தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து டேக்ஸபிள் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் சேலரியிலே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த அலவன்ஸுக்கு நம்ம தனியாக போட வேண்டாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் அலவன்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸம்ப்டட் ஓகே. ஃப்ரீ ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் அலவன்ஸ் கிடையாது ஓகேங்களா. அப்புறம் மொபைல் ஃபோன் ஃபெசிலிட்டி, மொபைல் ஃபோன் வந்து எதுக்காண்டி கொடுப்பாங்க? ஒரு எம்ப்ளாயிக்கு ஒர்க்கு பர்பஸ்க்காண்டி தான் கொடுப்பாங்க. ஸோ ஒர்க்கு பர்பஸ்க்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து சேலரியில் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன் நம்ம எடுக்க மாட்டோம். கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி, லேப்டாப் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் அலவன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம எதெல்லாம் எடுப்போம்? பேசிக் சேலரி, ஹாஸ்டல் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், போனஸ், கமிஷன். ஸோ இதெல்லாம் எடுப்போம் ஓகேங்களா. ஸோ அதான் போட்டிருக்காங்க. ஸோ பேசிக் சேலரி வந்துன்னா 12 மாதத்துக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், பேசிக் சேலரி 12 மாதத்துக்கு நம்ம போட மாட்டோம். ஆக்சுவலாக இவங்க வந்து எத்தனை மாதம் இருக்கிறாங்க? 1/6/2023 தான் வீட்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கேல்குலேஷனுக்கு நம்ம பார்க்குறப்போ 1/6/2023 31/3/2024 வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ எத்தனை மாதம் இருந்திருக்கிறாங்க? மொத்தம் 12ல் 4வது மாதம் இல்லை, 5வது மாதம் இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ 10 மாதம் தான் அந்த பொண்ணு வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறா ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ 10 மாதம் தான் நம்ம எடுக்கணும் ஓகே. ஸோ பேசிக் சேலரி வந்து பாருங்கள் 15 இங்கே இருக்குது. 12 மாசத்துக்கு எடுத்துருக்காங்க. மொத்தமாக போட்டுட்டு கடைசி 10/12 போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் ஆக்சுவலாக என்னென்னா தனித்தனியாக நம்ம போடலாங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ அவங்க ஆக்சுவலாக மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 10/12 சொல்லி போட்டிருக்காங்க ஓகே. ஸோ ஒர்க்கிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து மொத்தமாக போட்டிருங்க. அதான் நமக்கும் ஈஸி, ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக. ஸோ 15,000 × 12 போட்டிருங்க ஓகேங்களா. 50,000 × 12 போட்டிங்கன்னா 1,80,000 வரும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன? டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கிடையாது, ஏன்னா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டு. ஹாஸ்டல் அலவன்ஸ் வந்துன்னா 1000 ஓகேங்களா. ஸோ 1000 × 12 போட்டிருங்க 20,000. சரி 1000 × 12 ஹாஸ்டல் அலவன்ஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ 12,000 ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து டிஃபன் அலவன்ஸ் வந்து 500 ஓகேங்களா. ஸோ 500 × 12 500 × 12 போட்டிங்கன்னா 6000 வரும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து 200 ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து 200 கொடுத்துருக்காங்க. ஸோ 200 × 12 போட்டிங்கன்னா 2400 வரும் ஓகே. ஓகே நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணும்? போனஸ் 20,000 ஓகேங்களா. ஸோ போனஸ் 20,000 போட்டிருக்காங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு என்னது? கமிஷன் வந்து 15,000 ஓகே. ஸோ கமிஷன் வந்து 15,000 போட்டுக்கோங்க. அப்புறம் வேறு எதுவுமே வராது ஓகேங்களா. ஸோ வேறு எதுவுமே வராது. நம்ம நார்மல் சேலரி கேல்குலேட் பண்ணுவோம்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? அந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ மொத்தம் டோட்டலாக வந்து 2,35,400. ஸோ அதில் டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 5000. ஸோ இதில் 5000 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2,40,400 இங்கே வரணும். இந்த பார்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2,40,400 வரும் ஓகேங்களா. ஒரு நிமிஷம், அப்படின்னாலுமே வித்தியாசமெல்லாம் வரும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 1,80,000 போட்டிருக்கோம், 20,000 15,000 கமிஷன் வரைக்கும் போட்டாச்சு. டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 60,000 12 டிஎன்எஸ் அலவன்ஸ் 60,000 வரும். 5,000 × 12 போடும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இங்கே 60,000 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க,
95,400 ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் நார்மல் கேல்குலேஷனில் போடுறப்ப இது டோட்டலாக ஆட் பண்ணால் 2,95,400 இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து போடுறப்போ இது நீங்கள் வந்து இவ்வளோ தான் நீங்கள் எழுதி கூட நீங்கள் போட வேண்டாம். கேல்குலேஷன் ஃபார் த ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் சொல்லி நீங்கள் போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா. இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஒரு விஷயம் பண்ணலாம். பர்டிகுலர்ஸ் சேலரி கேல்குலேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் சேலரி கேல்குலேஷன். ஸோ இந்த மாதிரி 2 பார்ட்டை நீங்கள் பிரிச்சுட்டு ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து தனித்தனியாக கூட போட்டுடலாங்களா. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 2 காலம் நீங்கள் பிரிச்சுட்டு ஸோ பேசிக் சேலரி போட்டிங்கன்னா இந்த பர்பஸ் 1,80,000 நீங்கள் போடுவீங்க. ஸோ இப்போ அடுத்த காலத்துலேயும் 1,80,000 போடுவீங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் பே வந்து இங்கே ஒரு அமௌண்ட்டு இங்கே ஒரு அமௌண்ட் போடுங்க. டியர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்கு மட்டும்தான் வரும், இதுக்கு வர மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 காலம் நீங்கள் பிரித்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி போடுறது வந்து நல்லது ஓகேங்களா. ஸோ அப்படி போடுறப்ப நமக்கு வந்து ஒரே டைமில் ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே. ஸோ அப்படி பண்ணுங்கள் ஓகே. ஸோ இப்போ ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க, கொல்கத்தாவில். இந்த வீடு வந்து யார் ஓன் பண்ணியிருக்கிறா, எம்ப்ளாயர் வந்து ஓன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயரோட ஓன்டு வீடு, ஓன்டு ஹவுஸ் தான் ஓகே. ஸோ கொல்கத்தாங்கிறப்ப 40 lakhs வந்து பாப்புலேஷன் இருக்கிறாங்க. ஸோ 40 lakhs பாப்புலேஷன் இருக்கிறப்ப எத்தனை % நம்ம எடுப்போம், 40 lakhs மேலே பாப்புலேஷன் இருக்கிறப்போ 10% எடுப்போம் ஓகேங்களா. ஸோ 10%. ஸோ டோட்டல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, 2,35,400 ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் எத்தனை மாதம் அவர் வீட்டில் இருந்திருக்காரு, 10 மாதம் தான் வீட்டில் இருந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ 10/12 × 10% பண்ணிங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வந்து 19,617 ரூபா வரும் ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிராஸ் சேலரி வந்து எவ்வளோ வருங்கிறது தெரிஞ்சிடும். கிளியர் தானே? காவேரி ப்ரோ வரவில்லையோ ப்ரோ? பொன்ராஜ் உங்களுக்கு கிளியர் தானே ப்ரோ? கிளியர் தான் ப்ரோ எனக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் 18 சம். மிஸ் குசி எஸ் ஃபாலோயிங் சேலரி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6,000 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மாதத்துக்கு நம்ம பார்க்கணும். டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டாக நாட் த பார்ட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டாங்கிறது கொடுக்கல ஓகேங்களா. சப்போஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா இதை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். 3,000 இஸ் த பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ சேலரிக்கும் நம்ம எடுத்துக்குவோம், ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் கேல்குலேஷனுக்கும் நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஓகே. அகாடமிக் டெவலப்மெண்ட் அலவன்ஸ் வந்து 1,000. அகாடமிக் டெவலப்மெண்ட் அலவன்ஸ் பெர்சனல் அலவன்ஸ், பெர்சனல் க்ரோத் அலவன்ஸ். அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம்னா ட்ரைனிங் அலவன்ஸோ, அப்புறம் பெர்சனல் அப்ரைசல் அலவன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குதோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஒரு சில அலவன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் என்னெல்லாம் இருக்குதோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து அகாடமிக் டெவலப்மெண்ட் அலவன்ஸுக்கு வந்து என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணியிருக்கிறோமோ ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து 500 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. சி ஹஸ் பின் ப்ரொவைடட் வித் ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் புருலியா ஆன் 1/7/2020 he was posted to கொல்கத்தா ஓகேங்களா. ஸோ என்னன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4வது மாதத்துலேருந்து 6வது மாதம் எண்டு வரைக்கும் புருலியாவில் இருக்கிறாங்க. 1/7/2023 கொல்கத்தாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ ஷிஃப்ட் பண்ணுறப்ப நியூ ஹவுஸ் ஃபர்தர் அலாட் டு ஹர் அந்த சேம் டேட். அதே டேட்டில் புது ஹவுஸும் அலாட் பண்ணியாச்சு, அலாட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவள் அங்கே போயிருக்காளா என்னங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். பட் சி சரண்டர் ஹஸ் புரிலா ஹவுஸ் ஆன் 31/12/2023 ஓகேங்களா. 31/3/24 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்கிறா, புருலியாவில் இருக்கா. எப்போ வரைக்கும் 30/6 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ 30/6 வரைக்கும் புருலியா ஓகேங்களா. ஸோ 30/6க்கு அப்புறம் 1/7/2023 31/12/2023 வரைக்கும் அவளுக்கு புது ஹவுஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா.
ஓகே, கொல்கத்தாவில் ஒரு புது ஹவுஸ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 31/12/2023 தான் புருலியாவில் உள்ள ஹவுஸை சரண்டர் பண்ணியிருக்கிறா. அந்த வீட்டை விட்டு எப்போ வெளியே வந்திருக்கா? 31/12/2023. ஸோ இந்த டைம் கேப்லேருந்து இந்த டைம் கேப் வரைக்கும் 2 வீட்லேயும் அவள் இருந்திருக்கா. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வீடு காலி பண்ணிவிட்டு கொல்கத்தாவுக்கு போகல. ஓகேங்களா? ஸோ வீடு அங்கே புருலியாலையும் வீட்டில் இருக்கிறா. ஓகேங்களா? ஸோ கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இல்லைன்னா யாராவது அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 2 வீட்லேயுமே அவள் வந்து இருக்குதா. எந்த டைமில் 30/6 31/12 வரைக்கும் அவள் 2 வீட்லேயுமே இருந்திருக்கிறா. ஓகேங்களா? ஸோ 2 ஹவுஸ்லையுமே அவள் இருந்திருக்கிறா. ஸோ கொல்கத்தாவில் இருந்திருக்கா, புருலியாவில் இருந்திருக்கா. ஸோ 31/12/2023 தான் இந்த புருலியா ஹவுஸை வந்து சரண்டர் பண்ணியிருக்கிறா. ஸோ 31/12/2023 31/3/24 வரைக்கும் கொல்கத்தாவில் மட்டும்தான் இருந்திருக்கா. கொல்கத்தா ஹவுஸில் மட்டும்தான் இருந்திருக்கா. புருலியா ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் வந்து கிளியர் தானே? ஓகே, ரெண்ட் பெய்டு பை த எம்ப்ளாயர் ஃபார் புருலியா ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 பெர் மந்த்து. புருலியா ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து ஹையரிங்க்கு எடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 500 பெர் மந்த்து. 500 பெர் மந்த் தான் மொத்தம் 3 மாதம் வந்திருக்கேன். ஸோ 500 பெர் மந்த்னே வச்சுக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வைல் கொல்கத்தா ஹவுஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர். கொல்கத்தா ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓன்டு ஹவுஸ். ஓகேங்களா? ஓன்டு ஹவுஸ். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பாப்புலேஷன் பேஸில் பண்ணுவோம். பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் எப்போவுமே 40 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து பெரிய சிட்டி. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து 10% சேலரி நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ கொல்கத்தாவுக்கு என்ன பண்ணுவோம்னா 10% ஆஃப் சேலரி போடுவோம். புருலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புருலியாவுக்கு வந்து ரெண்ட் வந்து 500 கொடுக்குறாங்களா. ஸோ 500 பெர் மந்த் நீங்கள் பார்ப்பீங்களா? 500 பெர் மந்த் 10% ஆஃப் சேலரி. இது ரெண்டில் நீங்கள் விச்சவரி ஸ்லோயராக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சேலரி ஃபுல்லாக நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். சேலரி என்ன பண்ணுவீங்க? பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து எடுத்துக்கிங்க. இதில் வந்து பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை பற்றி கொடுக்கல. ஸோ மொத்தமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லி அசீவ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அலவன்ஸ் வந்துன்னா 1000 பெர் மந்த். ஸோ இதில் 700 எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1000 × 12 700 × 12 இல்லைனா 1000 - 700 300 × 12 கூட போடலாம். 300 × 12 போடுறப்போ 3600 வந்து உங்களுக்கு டோட்டலாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து 500 பெர் மந்த். ஸோ 500 × 12 பண்ணினா 6000. ஓகே, ஸோ இப்போ 45,600 வந்து இதுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? ஓகே, ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வந்து இனிமேல் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் எடுங்க. எவ்வளோ வரும் ஆக்சுவலாக? 72,000 / 45,600. 45,600 டோட்டலாக வந்து 1,20,600. ஓகேங்களா? ஸோ 1,20,600 வந்து எத்தனை மாதத்துக்கு? 12 மாதத்துக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 10,050 ரூபா வருது. ஓகேங்களா? ஒரு மாதத்துக்கு 10,050 ரூபா வருது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸுக்கு வரும். இந்த கேஸுக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த் கேஸுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புருலியா ஹவுஸில் மட்டும் தான் இருந்திருக்கிறா. ஓகேங்களா? ஸோ ரெண்ட்டு வந்து 500 பெர் மந்த் 10% ஆஃப் சேலரி நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? சேலரி பார்க்குறப்போ ஒரு மந்த் சேலரி நம்ம என்ன பார்த்தோம்? 10,050. ஓகேங்களா? ஸோ 10,050 இன்ட்டு எத்தனை மாதம் இருந்திருக்கிறா? 1/4/23 36 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாதம். ஓகேங்களா? ஸோ இது கால்குலேட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 10,050 இன்ட்டு 10/100 இன்ட்டு எத்தனை மாதம்? 3 மாதம். 3015 வருது. டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ? சார் நீங்கள் 72,000 தானே? 72,000 ப்ளஸ் 45,600 நீங்கள் போடுவீங்க. ஓகே, 45,600 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,17,600 வருதானா? ஆமாம், 1,17,600. ஓகே, ஸோ இது வந்து வருஷத்துக்கு அப்படின்னா 1,17,600 இன்ட்டு 3/12 இன்ட்டு
10%. 2940 வருது. 1500 தானே வரணும் ஆக்சுவலாக ஆன்சர் படி. ஓகே சரி 2940 வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த சேலரி ஓகேங்களா. ஸோ இது வந்து 10% ஆஃப் த சேலரி. இப்போ ரெண்ட்டை வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க புருலியா ஹவுஸுக்கு? 2940 ஓகேங்களா. ஸோ ரெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 500 ஓகேங்களா. ஸோ 500 × 3 போட்டிங்கன்னா ரெண்ட் வந்து ஆக்சுவலாக 1500 வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 2940 நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறப்ப விச் எவர் இஸ் லோயர் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ 1500 தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு 1500 வந்து டேக்ஸபிள் பெர்க்யூசிட்டாக வரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு புருலியாவில் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ புருலியாவுக்கு மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ரெண்ட் வந்து 500 ஓகேங்களா. ஸோ 500ங்கிறப்போ 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1500 வரும். அதுவே நீங்கள் வந்து 10% ஆஃப் த சேலரி நீங்கள் பார்க்கணும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து எவ்வளோ ஆக்சுவலாக 1,17,600 ஓகேங்களா. ஸோ 1,17,600 வந்து ஒரு வருஷத்துக்குனா இன்ட்டு 3/12 போடுங்க ஓகேங்களா. ஸோ 3/12 போடுங்க. ஸோ எத்தனை 3 மாதத்துக்கு மட்டும் சேலரி எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதில் நீங்கள் 10% போட்டிங்கன்னா 2940 வருது ஓகேங்களா. ஸோ 2940 வருது. ஸோ இது ரெண்டில் விச் இயர்ஸ் லோயர் பார்க்குறப்போ 1500 ரெண்ட் பெய்டு தான் உங்களோட டேக்ஸபிள் பெர்க்யூசிட் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஓன்டு ஹவுஸுங்கிறப்ப நம்ம டேரெக்டாக 10% அந்த சேலரி நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ சேலரி ஆக்சுவலாக என்ன பார்த்தா 1,17,600 ஓகே இன்ட்டு 10%. இது ஆக்சுவலாக எத்தனை மாதத்துக்கு நம்ம போடுறோம்? ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலாக 2 வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது என்ன ப்ரொவிஷன் ஆக்சுவலாக சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த 90 டேஸுக்கு சொல்லி நம்ம ஒன்று பார்ப்போம். ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் ஆஃப்டர் 90 டேஸ் வந்து ரெண்டு ஹவுஸுமே நம்ம கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம். பிஃபோர் 90 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 90 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸில் எது விச் எவர் இஸ் லோயரோ அதை நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 90 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 7 8 9 ஓகேங்களா. ஸோ 39 வரைக்கும். ஸோ இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸில் விச் எவர் இஸ் லோயரோ அதை நம்ம எடுப்போம். ஸோ விச் எவர் இஸ் லோயர் நம்ம பார்ப்போம். கொல்கத்தா ஹவுஸ் நீங்கள் பாருங்கள். கொல்கத்தா ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 3 மாதத்துக்கு பார்க்குறப்ப என்ன வந்துச்சு ஆக்சுவலாக 1,17,600 இன்ட்டு 3/12 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் போடுங்க? 10% போடுங்க. போட்டால் எவ்வளோ வரும்? 2940 வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10% ஆஃப் த சேலரி போடுங்க ஓகேங்களா. ஸோ கொல்கத்தாவுக்கு வந்து 2940. புருலியாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விச் எவர் இஸ் லோயர் நீங்கள் கம்பேர் பண்ணோம். ஆக்சுவலாக புருலியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டட் ஹவுஸுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் என்ன பண்ணியிருக்கிறோம்? இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 3 மந்த்துக்கு. ஸோ இதே நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் தனியாக கேல்குலேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி புருலியாவுக்கு 3 மந்த்துக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணோம். 1500 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த 1500 நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறப்போ 1500 தான் உங்களோட டேக்ஸபிள் பெர்க்யூசிட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு உங்களுக்கு 1500 தான் டேக்ஸபிள் பெர்க்யூசிட். ரெண்டாவது 3 மந்த்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக ரெண்டாவது 3 மந்த்துக்கு வந்தோம்னா கொல்கத்தா ப்ளஸ் புருலியா 2 ஹவுஸோட பெர்க்யூசிட் அமௌண்ட்டு நம்ம எடுத்துக்கோம் ஓகேங்களா. ஸோ கொல்கத்தாக்கு நம்ம என்ன வந்துச்சு? 2940 ஓகேங்களா. ஆக்சுவலாக எல்லாமே 3 மந்த் இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸில் கேல்குலேட் பண்ணதை நம்ம அப்படியே எடுத்துருக்குறோம் ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு 2 மந்த் 4 மந்த் சொல்லி அன்ஈவனாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் தனித்தனியாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நான் சேமாக எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே 3 மந்த் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் சேமாக எடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முந்தின மாதம் 2940 கொல்கத்தாக்கு வந்துச்சு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. புருலியாவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1500. ஸோ ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணி அடுத்த 2 மாதத்துக்கு நீங்கள் போடணும் ஓகேங்களா. ப்ளஸ் 1500 4440 உங்களுக்கு வரும் ஓகே. ஆன்சர் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணுங்கள். தேர்டு கேஸ் 4440 ஓகே. நெக்ஸ்ட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து அவர் கொல்கத்தாவில் மட்டும்தான் இருக்கார். அதுவும் 3 மந்த்து தான் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ கொல்கத்தாக்கு எவ்வளோ 3 மந்த் வேல்யூ பார்த்தோம்? 1500. ஸோ 1500 நீங்கள் அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான் ஓகே. ஒரு நிமிஷம், கொல்கத்தாக்கு 2940 எடுத்து. ஆமாம், கொல்கத்தாக்கு எங்கே 1500 இருந்துச்சு? கொல்கத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாப்புலேஷன் பேஸில், இது வந்து ஓன்டு ஹவுஸ் ஓகேங்களா. ஸோ பாப்புலேஷன் பேஸில் 2940 தான் நம்ம எடுப்போம் ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே 2940 வரும் ஓகேண்ணா. கிளியரா? இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
புருலியா கொல்கத்தா ஓகேங்களா. ஸோ புருலியா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னது இது வந்து புருலியா வந்து ஹையர்டு ஹவுஸ் தானே. ஆமாம் ஹையர்டு ஹவுஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் 1 மந்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதில் 3 மந்த்து எல்லாமே 3 மந்த் வந்ததுனால பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் சம்மு கால்குலேட் பண்ணுறப்போ நீங்கள் எல்லா சம்முக்குமே இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் 1 மந்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புருலியாவுக்கு என்ன வரும், புருலியாவுக்கு ரெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ஒரு மாதத்துக்கு 9,000 பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 9,000 ரெண்ட்டு பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ஓகேங்களா. ஸோ அப்புறம் 10% ஆஃப் சேலரி நீங்கள் போடுங்க. சேலரி ஆக்சுவலாக எவ்வளோ, 1,17,600. இது 1 மந்த்துக்கு நீங்கள் போடுங்க. 1 மந்த்துக்கு போட்டால் என்ன வரும், $980 வரும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டில் விச் இஸ் லோயர் எவ்வளோ, 9,000 தான் ஓகேங்களா. ஸோ 9,000 தான் விச் இஸ் லோயர். ஸோ புருலியான்னு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் 9,000 போட்டுருங்க. 9,000 எத்தனை மாதம் வருதோ இன்ட்டு அத்தனை நம்பர் ஆஃப் மந்த்லாம் நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் வந்து இது இன்ட்டு 3 இது இன்ட்டு 3 ஸோ விச் இஸ் லோயர்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக 1 மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் லோயர் பார்க்குறப்போ 900 வருது. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ சப்போஸ் இங்கே வந்து புருலியா நீங்கள் வந்துச்சுன்னா எத்தனை மாதம் வருது, 3 மாதம். ஸோ 9,000 × 3 போடுங்க. ஸோ இங்கே புருலியா வருதா, ஸோ புருலியா நீங்கள் பார்க்குறப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ 9,000 × 3 போட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே புருலியா வருதா, ஸோ 9,000 × 3 போடுங்க. சப்போஸ் இங்கே ஏதாச்சும் ஒரு 4 மாதம் வருதுன்னா 9,000 × 4 நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் 4ஆல் பெருக்கி நீங்கள் வந்து விச் இஸ் லோயர் பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெர் மந்த் ஒரு மாதத்துக்கு என்ன வருதுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி விச் இஸ் லோயரோ அதை நீங்கள் வேல்யூ ஆஃப் த பெருக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் 3 மந்த்னா 3 மந்த்தால் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 மந்த்னா 4 மந்த்தில் டேரெக்டாக இந்த 900 மல்டிப்ளை பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா சம்மே நீ தான் ஹச்ஆர்ஏக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. ஹச்ஆர்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸாக நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே. ஸோ அதே மாதிரி கொல்கத்தாவுக்கு பிரச்சனையே கிடையாது. கொல்கத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓன்டு ஹவுஸ் தான். ஸோ டேரெக்டாக 10% ஆஃப் இந்த அமௌண்ட் நம்ம போடுவோம், 980 ஓகே. ஸோ 980 × 3 போட்டிங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் நமக்கு வந்துடும் ஓகே. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கேஸில் 4 மாதம் செஞ்சால் 980 × 4 போட்டால் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. கிளியரா, இந்த சம் கிளியரா. ஸோ டோட்டலாக இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் 10,380 ரூபா ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனாக வரும் ஓகேங்களா. ஸோ 1,500 1,500 4,440 2,940 எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 10,380 ரூபா வருது. ஸோ இது மொத்தமாக நீங்கள் வந்து பெருக்கிட்டாக போட்டுக்கலாம் ஓகே தானே ப்ரோ. டவுட் இருக்கா எதுவும்? அக்ஷயா கிளியர் தானே உங்களுக்கு? பொன்ராஜ் உங்களுக்கு கிளியர் தானே? கிளியர் தான் ப்ரோ. வேற யாருக்கும் டவுட் இருக்கா, இல்லை எதுவும் புரியாமல் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் 19 சம் பார்ப்போம் ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்ம புக்கில் தாங்க இவ்வளோ கிளியரான சம்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. சிஏ புக்கில் நான் பார்த்துட்டேன். சிஏ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்லாம் இல்லை, டேரெக்டாக அந்த ப்ரொவிஷன் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்லாம் சம்ஸ் இல்லை. நாங்கள் ஃபைனல் படிக்கிறப்போ என்ன பண்ணுவோன்னா நாங்கள் வந்து கேபிட்டல் கெயினில் ஒரு சில பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேபிட்டல் கெயின் வந்து இந்த புக்கு தான் பார்ப்போம் ஓகேங்களா. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் எங்களுக்கு ஃபைனலுக்கு வந்து கொஞ்சம் வரும் ஓகேங்களா, ரொம்ப வராது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்மியாக தான் வரும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பேசிக் பார்க்குறதுக்குமே நாங்கள் வந்து இந்த புக்கு சிஎம்ஏ புக்கு தான் பார்ப்போம். ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம புக்கில் உள்ளது மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் பழைய சஜஸ்டி எம்டிபி ஆர்டிபிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம புக்கில் இருந்து தான் கேட்பாங்க ஓகேங்களா. சிஏ புக்கில் இருந்தோ இல்லை வேறு எந்த புக்கில் இருந்தோ கேட்க மாட்டாங்க. ஆனால் கேபிட்டல் கெயின், பிஜிபிபி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இது மூணும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த ப்ரொவிஷன்ஸை நமக்கு சிலபஸில் என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி சம்ஸ் நம்ம புக்கில் இல்லை ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அண்டு பிஜிபிபி இது மூணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஏ ஃபைனல் புக்கில் இருந்து நம்ம கிளாஸில் பார்த்துருக்குறோம் ஓகேங்களா. ஸோ அதை பார்க்காத பொன்ராஜ், அக்ஷயா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். நம்ம சிஏ ஃபைனலில் இருந்து பன்வர் பரோனா ஆத்தரோட புக்கு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அது நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். டஃப்பாக இருந்துச்சுன்னா என்ன டவுட் வருதோ நீங்கள் கேளுங்க, நான் சொல்லித்தரேன் ஓகே.
ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு புரியுத மாதிரி நான் நடத்தியிருப்பேன். ஸோ பாருங்கள், டவுட்ஸ் வந்துன்னா கேளுங்க. ஓகே, ஸோ 19 சம் நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்கள் வந்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா ப்ரொவிஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு கொடுத்த சம்ஸு, உங்களுக்கு பழைய சஜஷனில் உள்ள சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷனுமே கவர் ஆகிற மாதிரி இல்லை. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரொவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா ப்ரொவிஷனும் அப்ளை ஆகிற மாதிரி சம்ஸ் நமக்கு வேணும். அப்படி நம்ம கான்செப்ட் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமில் என்ன கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம புக்கில் இருந்தோ சிஏ புக்கில் வந்து நான் எடுக்கலை, டேரெக்டாக ஃபைனல் புக்கில் வந்து நான் எடுத்து உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஸோ அதை பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பார்த்து நீங்கள் வந்து தயவுசெய்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே. Next 19th sum. Sri Asutosh has been provided with a furnished accommodation in a city having population of 44 lakhs. ஓகேங்களா, ஸோ பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 44 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் இது வந்து ஓன்டு ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜ் போடுவோம்? 10% போடுவோம். ஓகேங்களா, 10% ஆஃப் சேலரி போடுவோம். அஸ் பர் லாஸ்ட் சென்சஸ் முனிசிபல் வேல்யூ ஆஃப் த ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓன்டு பை த எம்ப்ளாயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முனிசிபல் வேல்யூ வந்து முனிசிபல் வேல்யூலாம் நமக்கு தேவையே கிடையாது. இது வந்து நம்மளை வந்து குழப்பறதுக்காண்டி கொடுத்தாங்க. ஃபேர் ரெண்ட்டு, முனிசிபல் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, ஆக்சுவல் ரெண்ட்டு, எம்எஃப்எஸ்ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ எம்எஃப்எஸ்னா முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, ஆக்சுவல் ரெண்ட்டு, இதெல்லாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் தேவை. நம்ம பயிலுக்கு என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக இது ரெண்டு விச்சவரிஸ் ஹையர்னு சொல்லி போட்டு அந்த அமௌண்ட் 80,000 இருக்குதா, ஸோ இதில் 10% சொல்லி நீங்கள் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ டக்கு நம்ம மைண்ட் வந்து அப்படி தான் போகும். ஓகேயா, ஸோ எப்போவுமே சேலரியில் தான் நம்ம வந்து பெர்சன்டேஜ் போடுவோம். ஓகேங்களா, ஸோ முனிசிபல் வேல்யூவோ ஃபேர் ரெண்ட்டோ நமக்கு வந்து தேவையே கிடையாது. ஓகே. சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள், 25,000 பெர் மந்த்து. அலோவன்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஒரு அலோவன்ஸ் கொடுக்காங்க. இது என்ன அலோவன்ஸ், யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த அலோவன்ஸ் நேம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங். இந்த அலோவன்ஸ் சாப்டரில் இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வீடியோஸில். இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஒரு அலோவன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது என்ன அலோவன்ஸ்? எம்ப்ளாய்க்கு கொடுப்பாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆமாம் ப்ரோ, பர்டன் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஆமாம், கரெக்டு தான். அந்த அலோவன்ஸ் நேம் என்ன நம்ம சொல்லுவோம்? அது டியர்னஸ் அலோவன்ஸ். சூப்பர் ப்ரோ, டியர்னஸ் அலோவன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து டியர்னஸ் அலோவன்ஸ். டியர்னஸ் அலோவன்ஸ்னால் பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். இல்லைனா நார்மலாக உள்ளதுனா நான் அப்படி விட்டுருவேன். இது நான் எதுக்காக கேட்குறேன்னா டிஎன்எஸ் அலோவன்ஸ் தான் நம்ம பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இது வந்து பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டாக என்னங்கிறத டீட்டெயிலாக கொடுக்கல. ஓகேங்களா, அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அசம்ஷன் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். 5,000 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன்ஸ் கொடுத்துருக்காங்க 3,000. ஒரு சன்னு 2 மேரிட் டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. 2 மேரிட் டாட்டர்ஸா? இவங்களுக்குலாம் நம்ம எடுக்கக்கூடாது. இவங்க என்ன சில்ட்ரன்ஸா? ஸோ ஒரு சன் மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா, இல்லை ஆக்சுவலாக மேரிட் டாட்டர்ஸோ அன்மேரிடோ இல்லை 60 வயசில் ஒரு பையன் இருக்கானோ அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா, ஸோ சன் இருந்தாலே நம்ம அந்த சன்னுக்கு நம்ம வந்து எஜுகேஷன் அலவன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை பற்றி ப்ரொவிஷனில் கிளியராக கொடுக்கல. டிபெண்ட் சன்னா இல்லை இண்டிபெண்ட் சன்னா, 60 வயசுக்கு மேலே உள்ள சன்னா இல்லை மேரிட் சன்னா, அதை பற்றிலாம் கேட்கவே கிடையாது. குழந்தைங்க ஒரு 2க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா 2 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸம்ஷன். ஓகேங்களா, ஸோ 2 மேரிட் டாட்டர்ஸ், இவங்க ஆக்சுவலாக மேரிட் டாட்டர்ஸ் தானே. ஸோ இது எதுக்கு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்காமல் விட்டுறக்கூடாது. இதையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். ஓகேங்களா, ஸோ ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷனுக்கு நம்ம ப்ரொவிஷன் பார்த்து உள்ளே வருவோம். ஆக்சுவலாக ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து வேல்யூ எடுக்க இருப்போம் அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ நார்மலாக இது வரைக்கும் உள்ள ப்ரொவிஷன் பார்த்துருக்கோம். ஸோ அந்தபடி நீங்கள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ ப்ளஸ் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகேங்களா, ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூ என்ன இருக்குதோ அது ப்ளஸ் அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் ரெண்டும் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ வேல்யூ ஆஃப் த ஃபர்னிச்சர் நம்ம ஆக்சுவலாக எப்படி எடுப்போம்னா ஓன்டு பை எம்ப்ளாயர். ஓகேங்களா, ஸோ அப்புறம் ஹையர்டு பை எம்ப்ளாயர். ஓகே, ஸோ ஓன்டு பை எம்ப்ளாயர்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா இந்த ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஹையர்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எடுப்போம். ஸோ ஹையருக்கு இது ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் அசட். ஓகேங்களா, ஸோ அந்த அசட்டோட டோட்டல் காஸ்ட்டில் 10% வந்து நம்ம வேல்யூ எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இதுவே ஹையர்டு பை எம்ப்ளாயர்னு வச்சுக்கோங்க. ஹையர்டு பை எம்ப்ளாயர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக அந்த ஹையர் சார்ஜர்ஸ்
ஹையர் சார்ஜஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஓன்டு பை த எம்ப்ளாய்னா டோட்டல் காஸ்ட்டில் 10% ஆஃப் த காஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் த அசட்டில் 10%. நல்லா பாருங்கள், காஸ்ட் ஆஃப் த அசட்டில் 10%. இது கிட்டத்தட்ட இது ஆக்சுவலி என்னென்னா டெப்ரிசியேஷன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த அசட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அசட்டை வந்து தேயுது. ஓகேங்களா? ஸோ அந்த அசட்டுக்கு வந்து எவ்வளோ டெப்ரிசியேஷன் பண்ணுறாங்கன்னா 10% வந்து டெப்ரிசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10% வந்து வேல்யூ ஆஃப் த பெர்க்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 10% தான் சேலரின்னு போட்டக்கூடாது, 10% தான் காஸ்ட் ஆஃப் த அசட்டு. அந்த ஃபர்னிச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஃபிக்ஸட் அசட்டு. ஸோ அந்த ஃபிக்ஸட் அசட் வந்து எவ்வளோ தேயுது, எவ்வளோ டெப்ரிசியேட் ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ண ஒவ்வொரு வருஷமும் டெப்ரிசியேட் ஆகுதுலாம். ஸோ அந்த டெப்ரிசியேஷன் காஸ்ட் தான் உங்களோட வேல்யூஷன் ஆஃப் பெர்க்யூஷன் எடுப்போம். ஓகேங்களா? அதுவே ஹையர்டு பை எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா ஹையர் சார்ஜஸ் என்ன இருக்கோ அதை நம்ம வேல்யூ ஆஃப் பெர்க்யூஷன் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அன்ஃபர்னிஷ் அக்காமடேஷனோட வேல்யூவோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் பெர்க்யூஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஓகே. ஸோ சம்பளம் பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஈஸி தாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் சேலரி வந்து எவ்வளோ வருது, 25,000 பெர் மந்த். ஸோ 25,000 × 12 போட்டுக்கோங்க. இந்த கேல்குலேஷனுக்கு 25,000 × 12 போட்டால் 3 லட்சம் வரும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி அலவன்ஸ் பண்ணால் டிஎன்எஸ் அலவன்ஸ் இது பார்ட் ஆஃப் த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ 5,000 × 12 பண்ணால் 60,000. ஓகேங்களா? அப்புறம் எஜுகேஷன் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சன்னு 2 டாட்டர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ 2 டாட்டர் இருக்கிறாங்களா? ஸோ எல்லாத்தையும் 2 வரைக்கும் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் எக்ஸம்ஷன். ஸோ 100 × 2 × 12 போடுங்க. உங்களுக்கு 2,400 எக்ஸம்ஷன் அமௌண்ட் வரும். ஸோ 36,000 2,400 போனுச்சுன்னா 33,600. ஓகேங்களா? ஸோ அதான் கேல்குலேஷன் பர்பஸுக்கு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கேல்குலேஷன் பர்பஸுக்கு 3,93,600 உங்களுக்கு சேலரியாக வருது. ஸோ இதில் எத்தனை பெர்சன்ட் நம்ம எடுக்கணும்? அன்ஃபர்னிஷ் அக்காமடேஷனுங்க. அன்ஃபர்னிஷ் அக்காமடேஷன் இவங்க எங்கே இருக்கிறாங்க? ஆக்சுவலாக 44 லட்சம் பாப்புலேஷன் வந்து 44 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஸோ 10% நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் சேலரியில் 10% நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஓகே. அன்ஃபர்னிஷ் அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு 10% நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ வேல்யூ ஆஃப் த அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபர்னிஷ் அக்காமடேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 39,360. ஃபர்னிச்சர் நம்ம தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்னிச்சர் ஆக்சுவலாக என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், அதர் ஃபர்னிச்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஹையர்டு பை த எம்ப்ளாயர், ஓன்டு பை த எம்ப்ளாயர். ஓன்டு பை த எம்ப்ளாயராக நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். 10% on cost of சூப்பர் 10% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த அசட் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் வருதோ அதுக்கு 10% நீங்கள் போட்டுருங்க. 10,000 15,000 15,000 35,000 35,000 × 10% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 3,500 வரும். 3,500. சூப்பர் 3,500. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒரிஜினல் காஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 12 மாதம். ஓகே. டிவி வந்து 2,000, அதர் ஃபர்னிச்சர் வந்து 1000. இது வந்து பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க, இது பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 × 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,000 வரும். ஸோ 12,000 + 2,000 போட்டிங்கன்னா 14,000. ஓகேங்களா? ஸோ 14,000. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17,500 வரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்து வந்திருக்குது? 17,500 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் டாக்ஸபிள் சேலரி கிடச்சிரும். கிளியர் தானே? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? பொன்ராஜ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? விஸ்வா, அக்ஷயா? இல்ல ப்ரோ இல்ல. சூப்பருங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு என்னென்னா கன்செஷனல் ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் 10,000 உங்களுக்கு வந்து ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 ரெண்ட்டு, அந்த அந்த ஃபர்னிஷ் அக்காமடேஷனோட வேல்யூ வந்து 10,000ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 10,000 ரெண்ட்டு, அதில் நீங்கள் ஒரு 2,000 பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் 8,000 மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸபிள் அமௌண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து ரெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ, ஸோ எவ்வளோ ரெண்ட்டோ அதில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 8,000 தான் உங்களுக்கு டேக்ஸபிளாக வரும். ஓகேங்களா? ஓகே. வேறு பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குன்னா அபோர்வல் வேலேஷன் will be applicant case of government employees also. ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் ஃபீஸ் வந்து கொடுப்பாங்களா?
ஓகேங்களா. ஸோ அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எவ்வளோ பே பண்ணுறாரோ அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே பெர்க்யூசிட்டு அலவன்ஸ் எல்லாத்துலேயுமே எம்ப்ளாயி வந்து ஏதாச்சும் ஒன்று ஸ்பெண்டிங் பண்ணியிருப்பாங்களா அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயி வந்து அந்த பர்பஸ்க்காண்டி ஸ்பெண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில அலவன்ஸை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ பெர்க்யூசிட்டு மற்ற அலவன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம கொடுக்குறாங்களோ அதில் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு டேக்ஸபிளாக வரும். ஓகேங்களா. ஓகே. Salary has the same meaning in case of the rent-free accommodation. Okay. Above rules shall be applicable whether the assessee is a government or non-government employee. The facilities are for more than 15 days, then the perquisite exempt for 15 days. Therefore, taxable. இதெல்லாம் ஆக்சுவலாக தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரெண்டு பேருக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே லைசன்ஸ் ஃபீஸாக வந்துச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ இதில் அவர் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாரோ ஸோ அது போக ரிமைனிங் பெர்க்யூசிட் தான் வேல்யூ டேக்ஸபிள் வேல்யூவாக வரும். ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் பை எம்ப்ளாயர் ஸ்வெட் டு ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்த பெர்க்யூசிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்த லீவ் என்கேஸ்மெண்ட்டு கிராஜுவிட்டி இதில் உள்ள சம்ஸ்லாம் தயவுசெய்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். நம்ம ப்ரொவிஷன் பார்க்குறப்போ சம் பார்க்குறப்போ அந்த டைமில் புரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த 5 சம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமைனிங் பெர்க்யூசிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நான் மறந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துட்டேன்னே நினச்சிட்டு ஞாபகத்தில் இருந்திருக்கேன். ஸோ இப்போ தான் நான் ஞாபகம் வச்சுது. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்கார்டு வீடியோஸ் நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 2 ரெக்கார்டு வீடியோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் எடுத்து யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. அது பேசிக்னால யூடியூப்பில் பப்ளிக்காகவே நான் போட்டேன். ஸோ உங்களுக்கு நான் லிங்க் நான் அனுப்பி விட்றேன். ஓகேங்களா. ஸோ லிங்க் அனுப்பி விட்றேன். சைட் பை சைடில் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். சேலரியே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 29ஆம் தேதிக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ நான் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு சேலரியில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதை வந்து பார்த்து வச்சுருங்க. இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ அதை வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த 5 சமயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மற்ற பெர்க்யூசிட் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே. கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ங்களா.